ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முட்டை வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். 7 முட்டை வந்து நான் குக்கரில் வேக வச்சு நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். எப்படி கட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, தேவைன்னா ஒரு பிரியாணி இலை மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் அது நல்லா நைஸாக ஒரு கைப்பிடி அளவு நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாயும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து அது நல்லா அங்கிட்டு வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் எண்ணெயில். இப்போ வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு இந்த உள்ள மஞ்சள் கருவை தனியாக எடுத்துடணும். தனியாக எடுத்துகிட்டு இந்த முட்டையை வந்து வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம நைஸாக கிடையாது, ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். கண்டிப்பாக கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லா முட்டையோட மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு அதனோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கணும். இது ஏன் நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய பேர் இப்போ மஞ்சள் கருவை சாப்பிட்றது கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தனியாக தான் எடுத்து வைக்கத்தான் போகிறாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இல்லை நம்ம ரெண்டுமே சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்ம தனித்தனியாக கூட அதை போட்டுக்கலாம். யார் விரும்பி மஞ்சள் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தனியாக கொடுத்துட்டு வெள்ளைக்கரு சாப்பிட்றவங்களுக்கு தனியாக வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா அது கொதித்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த பாருங்கள், இப்படி வரும்போது நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவை சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மஞ்சள் கருவை சேர்த்தோன்னா அது வந்து உடஞ்சிடும். ஸோ அதனால் வெள்ளைக்கருவை மட்டும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவும் தண்ணி இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு கிரேவி பிடிக்காது இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி பத்தலைனாலும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ முட்டையும் சேர்க்கணும், மஞ்சக்கரு வேறு சேர்க்கணும். அதனால் தண்ணி லேசாக ஊற்றிருக்கேன். சுடு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் நம்ம இந்த இடத்துல உப்பெல்லாம் போட்டுறணும். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதில் மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சக்கருவையும் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சக்கருவை மட்டும் சேர்த்துக்கலாம். சும்மா சாப்பிட்றதுனா நம்ம சாப்பிட்றலாம். அப்படி இல்லை இதில் தான் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம இதிலையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிரேவி நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம இந்த மஞ்சக்கருவையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு 4 மஞ்சக்கரு மட்டும் சேர்த்துட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம வந்துட்டு சும்மாவே பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. நம்மளுமே சாப்பிட்லாம். மஞ்சக்கரு நல்ல ப்ரோட்டீன் நிறையா தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு யாருக்குமே அந்த மஞ்சக்கரு பிடிக்கிறதில்ல. அவ்வளோதாங்க, சூப்பராக செமையாக மசாலா போட்டு இந்த மாதிரி முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியில் மல்லித்தலை மட்டும் தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து எல்லா வித சாப்பாட்டுக்கும் சைடிஷாக செமையாக இருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் பிரியாணி வச்சு இந்த மாதிரி முட்டை கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.